இப்ப இறைவன்கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது, மனப்பாடம் பண்ணி பேசுனீங்கன்னா நடக்காதுங்க. ஃபீல் பண்ணி பேசணும். அந்த மாரின்னு வச்சுக்கங்களேன். சப்கான்ஷியஸ் எப்பவுமே நீங்க ஃபீல் பண்ணா தான் நடக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேச நடக்காது. அதுவும் அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது பேசணும். டெய்லி வேற வேற பேசணும். ஒரே விஷயத்த டயலாக் மனப்பாடம் பண்றது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு என் உடல் நான் இது வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாரி பேச சொல்லல. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்து குடுக்குறேன் எப்படி பேசணும்னு. என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. என் உடலில் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. நான் மிகவும் சக்தியோடு இருக்கிறேன். ரத்த ஓட்டம் ஒழுங்காக பாய்கிறது. பாருங்க இந்த மாரி ஒரு 5 வார்த்தை. அது எப்படின்னா, அன்னைக்கு அந்த நேரத்துல என்ன சொல்லுதோ அதான் பேசணும். உடம்புக்கு ஒரு 5, அப்புறம் மனசுக்கு ஒரு 5. நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். பொய் தான் சொல்லணும். நான் நிம்மதியாக வாழ்கிறேன். இது வந்து உலகமாக பொய். ஆனா சொல்லணும். நான் சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், என் மனது வந்து குதூகலமா இருக்குது, ஜாலியா இருக்கிறேன். பாருங்க இதெல்லாம் நல்ல வார்த்தை. ஆனா பாருங்க இதுக்கு வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ்னு ஏன் முதல்ல சொல்லிக் குடுத்தேன்னா, அது தெரிஞ்சா தான் இங்க இப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அத விட்டுட்டு காலைல உட்கார்ந்துட்டு, என் சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்கு வர வேண்டும் சொல்லக்கூடாது. கேன்சர் குணமாக வேண்டும், கண்ணில் உள்ள பொறை குணமாக வேண்டும், மூட்டு வலி சரியாக வேண்டும் எல்லாம் சொன்னீங்கன்னா, இது எல்லாம் ரெக்கார்ட் ஆகி வலி அதிகமாயிரும். தீவிரவாத ஒழிப்பு போராட்டம் மாரி தான். அமைதி பேரணி. அப்போ மூட்டு வலிச்சதுன்னா, மூட்டு வலிங்கிற வார்த்தை இல்லாம மூட்டு ஆரோக்கியமா இருக்கு. அதான் பாசிட்டிவ். கண்ல பொறை இருந்தா என் கண் பளிச்சிட்டு தெரிகிறது. பாருங்க, இனிமேல் பிரச்சனைய சொல்லாம சொல்யூஷன் தான் சொல்லணும். அதான் பாசிட்டிவ்.